அன்பான பிள்ளைகளுக்கு இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று டிபே கிட்ஸ் யூடியூப் சேனலோட இணைந்திருக்கும் அனைத்து பிள்ளைகளையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இன்றைக்கு நாங்கள் இது பாருங்க, சைனீஸ் ஒரு லேம்ப் ஷெட் இதை நாங்கள் செய்யலாம். அதாவது இந்த சைனா விளக்கு எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். அதற்கு அழகழகான நிறங்களிலான கடதாசிகளை நீங்கள் எடுக்கலாம், அல்லது A4 கடதாசியாக இருந்தாலும் பரவாயில்லை. அதாவது நாட் சதுரம் கொண்ட அமைப்பை கொண்ட ஒரு கடதாசியை எடுத்து நாங்கள் இப்போது இந்த சைனீஸ் விளக்கை எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். இப்போ நான் இன்றைக்கி இந்த ஆரஞ்சு நிறத்திலான கடதாசி எடுத்திருக்கிறேன். அதாவது ஒரு நிறத்தில் ஆரஞ்சு, ஒரு நிறத்தில் வெள்ளை நிறத்தில் எடுத்திருக்கிறேன். இது உங்களுக்கு நான் ஏன் இப்படி தெரிவு செய்கிறேன்னு சொன்னால், இதை நீங்கள் மடிக்கும் போது இந்த நேர்கோடுகள் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக, இலகுவாக இருக்கும் என்பதற்காகத்தான் நான் இப்படியான கடதாசியை முதல்ல தெரிவு செய்து இருக்கிறேன். ஆகவே நீங்கள் இந்த நேர்கோடுகளை நீங்கள் பார்த்து அது போல் செய்து கொள்ளலாம் தானே. இப்போ ரொம்ப சந்தோஷமாக எங்களோடு இணைந்திருப்பீங்க. இப்போ நாங்கள் செய்து பார்க்கலாம். இதோ நான் ஆரம்பிக்கிறேன். இந்த கடதாசியில் இப்படி திருப்பி இதோ எப்படி இரண்டாக மடிக்க வேணும். இதோ இப்போ பாருங்க, சரியா இந்த நேர்கோடு வர மாதிரி சட்டியை அழுத்தி இதோ, அதாவது அவசரப்பட்டு இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. மெதுவாக நீங்கள் நிதானமாக இதை மடிக்க வேணும். சரியா? இனி திருப்பி இதோ இந்த கோடு தெரியுது. இதோ இந்த பகுதியை எடுத்து இந்த நேர்கோடு உள்ள தெரியுது தானே, அதுக்கு நேராக இப்படியே நாங்கள் வைத்து பார்க்கலாம் சரியாக இருக்கிறதான்னு சொல்லி. இல்லை, இப்போ சரியாக இருக்குது, பிள்ளையா போகையில் சரியாக இருக்குது. ஆகவே மடித்து கொள்ளலாம். இப்போ மற்ற பக்கத்தையும் எடுத்து மற்ற பக்கத்தையும் மடிக்கும் போது ஒரு விரலால் இப்படி வைத்து விட்டு இதோ இப்படி அழுத்தி நாங்கள் எடுக்கணும். சரியா? இப்போ அவ்வளவு வித்தியாசம் ஒன்றும் படுத்தாமல் இந்த கார்னருக்கு இது எடுத்து இதோ கொஞ்சமாக கூடுதலாக நீங்கள் நகர்த்த வேண்டாம், கொஞ்சமாக இப்படி ஒரு சின்ன முக்கோணம் வர மாதிரி, அதாவது இந்த கோட்டுக்குள்ளே ஃபுல்லாக வராமல் கொஞ்சமாக லைட்டாக ஒரு சின்ன முக்கோணம் வர மாதிரி இப்படி மடித்துக்கொள்ளுங்க, மடித்து அழுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. அதுபோல் இந்த பக்கத்தையும் இதோ இப்படி ஒரு சின்ன முக்கோணம் வர மாதிரி ஒரு முக்கோணம் போல் நாங்கள் அமைப்பு எடுத்துக்கொண்டால் மற்ற பக்கத்துலேயும் இலகுவாகவே அதே அளவில் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி இதை திருப்பி இதோ இப்போ நாங்களுக்கு தெரியும் தானே, இந்த கோடு தெரியுது தானே, அந்த அளவுக்கு அதே அளவுக்கு இப்படி மடிக்க வேணும். சரியா? இப்படி சரியா? இப்போ பாருங்க, இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இதை மேல் பக்கம் இருக்குது, இதை உள் பக்கமாக இப்படி மடித்து கொள்ள வேண்டும். அந்த மடிப்பு இருக்குது தானே, இந்த மடிப்புக்கு ஏற்றாற் போல் இந்த பக்கம் இப்படி இதோ மடித்து கொள்ள வேணும். இப்படி நான் செய்து காட்டுவது போல். இப்போ பாருங்கள், இந்த பக்கத்தையும் இது மாதிரி மடித்து அந்த ஒரு மடிப்பை ஏற்படுத்தி அந்த கோட்டுக்கு நேராக மற்ற பக்கத்தில் இப்படி நீங்கள் மடிக்க வேணும். இது பாருங்க, இதோ பாருங்க. இதுக்கு பிறகு இந்த கார்னர் இருக்குது தானே, இப்போ நாங்கள் திருப்பி மடித்து வைத்திருக்கின்றோம் தானே, அந்த பகுதி இல்லாமல் மற்ற பக்கத்துக்கு இப்படி ஒரு சின்ன கோணம், அதாவது முக்கோணம், சின்ன ஒரு முக்கோணம் வர மாதிரி நாங்கள் இதை மடித்துக்கொள்ள வேணும். இப்போ பாருங்கள், மறுபக்கத்துலேயும் இதே மாதிரி நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும். முடிந்த அளவு நாங்கள் சரியான அளவுகளை எடுத்து நாங்கள் மடிக்க வேணும். இப்போ இந்த பக்கமும் திருப்பி இதே மாதிரி நாங்கள் மிக அவதானமாக இதோ இப்படி மடித்துக்கொள்வோம். இப்போ பாருங்க 4 பக்கத்துலேயும் நாங்கள் இப்படி சின்ன முக்கோணங்கள் போல் மடித்து கொண்டோம். இனி பக்கத்தை திருப்பி இதோ நீங்கள் திருப்பும்போது இந்த பகுதி இருக்குது தானே, இதை இப்படி எடுத்து இதோ இப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு இடம் உங்களுக்கு வரும், இடைவெளி ஒன்று கிடைக்கும். இதுலேயும் இப்படி ஒரு முக்கோணம் போல் ஒரு இடைவெளி உங்களுக்கு கிடைக்கும். அதை ரெண்டையும் எடுத்து இப்படி நாங்கள் சமமாக மடித்து கொள்ள வேணும். அதே போல் மற்ற பக்கத்தையும் திருப்பி இதையும் எடுத்து இதோ கொஞ்சம் இதை நீவி இதை திறந்து இந்த பக்கத்துலையும் இப்படி கொஞ்சம் திறந்து இதோ இப்படி நாங்கள் சரியாக வைத்து இப்படி மடித்துக்கொள்ள வேணும். இப்போ பார்த்தீங்களா,
எவ்வளவு அழகான ஒரு சைனீஸ் லேம்பை நாங்கள் செய்துட்டோம். இப்போ கடினமான நிறத்தில் நாங்கள் கடதாசி எடுத்து செய்த இன்னும் அழகாக இருக்கும். எங்களுக்கு இதில் கொஞ்சம் நாங்கள் இப்படி டிசைன்களையும் வரைந்து கொள்ளலாம் தேவையண்டா. இப்படியான அலங்கார வேலைப்பாடுகளை நாங்கள் இப்படி அழகாக எங்களிடம் ஒவ்வொரு நிறங்களில் எங்கள்கிட்ட ஸ்டிக்கர்கள் இருந்தால் கூட, நட்சத்திரம் போன்ற ஸ்டிக்கர்கள் இருந்தால் கூட அதையும் நாங்கள் இப்படி அழகழகாக நாங்கள் ஒட்டி கொள்ளலாம். எங்களுக்கு என்னென்ன மாதிரி டிசைனில் விருப்பமோ அது போல் நாங்கள் அழகாக எடுத்து இப்படி ஒட்டி கொள்ளலாம் அல்லது வரைந்து கொள்ளலாம். இப்போ நான் நினைக்கிறேன் இதில் ஒட்டுறதுக்கு மேலே ஒரு சின்ன நூல் ஒன்று எடுத்து நாங்கள் வெட்டி எடுத்துக்கொண்டு அதை இந்த செலோ டேப் எடுத்து வெட்டி அதை நாங்கள் நூலை ஒட்டி கொள்ளலாம். அதாவது சின்ன பகுதி எங்களுக்கு தேவை, ஒரு சின்ன துண்டு தான் எங்களுக்கு தேவை. இந்த பக்கம் ஒட்டி கொள்ளுவேன். இதுலையும் ஒட்டி கொள்ளுவேன். இதை பாருங்க, நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவில் இப்படி ஒட்டிக்கொள்ளலாம். இப்போ பாருங்க, ஆமாம், இப்போ நாங்கள் டபுள் சைட் டேப் தான் வேணுமென்று இல்லை, நாங்கள் அந்த ஏற்கனவே எங்கள்கிட்ட இருக்குத்தானே அதையே எடுத்து இப்படி ஒட்டிக்கொள்ளலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சைனீஸ் லேம்ப் எவ்வளோ அழகாக இருக்குது. மிக இலகுதானே இது செய்யறதுக்கு. ஒவ்வொரு நிறங்கள்ல அழகழகான அலங்கார தாள்கள்ல நீங்க செய்யலாம். செய்து பாருங்க இந்த சைனீஸ் விளக்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி பிள்ளைகளே.